பாப்பு குடும்ப உறவுகளே, இன்னைக்கு ஈவினிங்லேருந்து தான் வந்து ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அம்மா வீட்டிலேருந்து அண்ணன் ஃபேமிலி கூட அம்மா வீட்டில் எல்லோரும் கூடவும் சேர்ந்து எங்கள் சித்தப்பாவுடைய பையனுக்கு கல்யாணம். எங்கள் சித்தப்பாவுக்கு 3 பையன், இதுதான் கடைசி 3வது பையன். நம்ம வீட்டில் வந்து 20 நிமிஷம் தான். எங்கள் அண்ணன் சித்தாலப்பாத்துலேருந்து வந்துட்டான். நானும் கண்டிகையிலேருந்து வந்து அம்மனம்பாக்கம் அம்மா வீடு வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அம்மா அப்பா அத்தைலாம் காலையிலேயே போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கிறார். அப்படியே நான் வந்து மண்டபம் வந்துடுவேன், நீ உங்கள் அண்ணன் கூட வந்துடு அப்படி சொல்லிட்டாரு. எப்போவுமே நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். நிறைய வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து அப்போ சாப்பிட்டுக்கின்னு இருந்தோம். நிறைய கேக்கு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ப்ரௌனி எல்லாமே எங்கள் அண்ணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு கார்லேயே உட்காந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு போயிட்டோம். கல்யாணத்துக்கு எங்கே போக முடியாதோன்னு நினச்சோம். ஏன்னா யாருமே பர்மிஷன் போடலை, எல்லாருமே வந்து முடிச்சுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. இந்த ரீத்து கல்யாணத்தில் பெரிய விஷயம். ஏன்னா தாலி கட்டும் போது, அதுக்கப்புறம் மாலை போடும் போது அது எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வழி விடணும், அந்த ரீத்தை எடுத்துகிட்டு. ஆனால் கல்யாணத்துலேயே ரீத் இருந்தால் தான் அது ஒரு கிறிஸ்டின் மேரேஜாக சூப்பராக இருக்கும். ஒயிட் சாரீ தான் வாங்கினேன்னு சொன்னாங்க ஃபோனில். அப்புறம் ஏமா ஒயிட் சாரீ கட்டலைன்னா, இல்லைக்கா கலரே கட்டிட்டோம், 3மே வந்து ஒரு சாண்டல் வாங்கினாங்க, அது வந்து போடலைக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் ஐயா தான் எங்கள் தம்பிக்கு வந்து பொண்ணையே பார்த்தாரு. நல்ல பொண்ணு, எங்கள் தம்பிக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவி. ரொம்ப நாளாக தேடி இருந்தாங்க. சந்தோஷமாக வந்து அவனுக்கும் எங்கள் சித்தப்பா 3 பேருக்குமே நிறைவான 3 வீடு கட்டிட்டாரு. 3 பேருக்கும் கல்யாணமும் பண்ணிட்டாரு. பேரன் பேத்தி எல்லாரையும் பார்த்துட்டாரு. இப்போ கடைசி பையனுடைய பேரன் பேத்தியை பார்த்தா அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் நிறைவான மாதிரி ஆகிடும். செம்ம பசி. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுமே, சோறு சாப்பிட்டா தான் ஒரு 4 வாய் சாப்பிட்டதுமே கேட் போடுது, சாப்பாடே இறங்கவே இல்லை, நானே தெரில. உடனே நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், வீட்டில் இருந்தால் ரிலாக்ஸாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோன்னா தூங்குவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு கிளம்புவோம். ஆனால் வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்கள மதியம் பிக்கப் பண்ணி எங்கள் அத்தை வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே இவங்கள கூட்டுன்னு போயிட்டு அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இருந்தால் எங்களை எல்லோரையும் சேஃபாக கூட்டின்னு வருவார். இல்லைன்னும் போது நம்ம தான் வந்து யார் கூடனா வந்து போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு வரணும். கரெக்ட் டைமுக்கு வந்தார். கல்யாணம் நல்லா முடிஞ்சுது. தேங்க்யூ.